ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது சூப்பரான ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த ப்ளவுஸோட மொத்த உடம்பு சுற்றளவு 45 இன்ச்சு. அடுத்ததாக இறக்கம் 15 இன்ச்சு. முன் கப் ஷேப் அளவு 13 இன்ச்சு. அடுத்தது முன்கழுத்து, அடுத்தது பின்கழுத்து, எல்லா அளவையும் நம்ம கரெக்டாக அளந்து கட் பண்ண போகிறேன். இப்போ உடம்புக்கு தேவையான அளவும் முன்துண்டுக்கு 22.5 ப்ளஸ் 2 இன்ச்சு தைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அடுத்தது பின் துண்டம் 22.5 ப்ளஸ் ஒரு 2 இன்ச்சு விட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணி எடுத்த துணியை முன்துண்டுக்கும் பின்துண்டுக்கும் ஒரே அளவில் நம்ம ஷோல்டருக்கு கட் பண்ணாத அளவுக்கு நம்ம இப்போ துணியை கட் பண்ணியிருக்கோம். முன்துண்டுக்கு 22.5 ப்ளஸ் 2 இன்ச்சு எடுத்த துணியை நீட்டாக நம்ம போல்டிங் பண்ணிக்கலாம். போல்டிங் பண்ணி ரெண்டாக போல்டிங் பண்ணி மடித்து பாருங்கள், முன் துண்டு தனியாக பின் துண்டு தனியாக இப்போ நம்ம போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம். போட்ட பிறகு ஃபஸ்ட்டில் இறக்கத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம துணியை கரெக்ட் பண்ணி அளந்து எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இறக்கத்துக்கு போக மீதி இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்ட பிறகு ஃபஸ்ட்டில் முன் கப் ஷேப்புக்குள்ள அளவு நம்ம மார்க் பண்ணிவிடுவோம். முன் கப் ஷேப் அளவு மார்க் பண்ணும்போது 13 இன்ச்சு முன் கப் ஷேப் அளவு. இதுக்கு 1 இன்ச்சு நம்ம கூட வச்சு 14 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மீதி இருக்கிற துணி நம்ம பட்டிக்கு கட் பண்ணி எடுக்கக்கூடிய துணி. அடுத்தது கழுத்து சுற்றளவு மார்க் பண்ணிடலாம். அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணிடலாம். ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் பகுதி மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக முன் கழுத்து இறக்கம் மார்க் பண்ணிக்கிடணும். இது எல்லாமே நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய அளவுக்கு தான் நம்ம மார்க் பண்ணுறோம். ஒரு சில அளவுகள் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி எடுக்க வேண்டியது வரும். பாருங்கள், இந்த கப் ஷேப்புக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி எடுக்கணும். அடுத்தது இடுப்பு பகுதியில் 2 இன்ச்சு கம்மி பண்ணி எடுத்து சாய்வாக நம்ம மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக ஒரு ஆஃப் ரவுண்ட் மாடலில் நம்ம மார்க் பண்ணால் போதும். இந்த கப் ஷேப்போட ஷேப் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். பாருங்கள், நம்ம இப்போ மார்க் பண்ணுறது தைக்கக்கூடிய தையல் தும்புக்கு தேவையான அளவு. அடுத்தது ஆம்கோல் பகுதி, இது முன் கழுத்து இறக்கம், முன் கழுத்து சுற்றளவு. பாருங்கள், அடுத்தது நம்ம இந்த உடம்பு பகுதிக்கும் அந்த போல்டிங் பண்ணக்கூடிய பகுதி ஓப்பன் சைடுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஆம்கோல் பகுதியில் முன் கைக்குழி பின் கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் குளித்து கட் பண்ணுறதுக்காக மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது முன் கழுத்து ரவுண்ட் ஷேப்பில் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இடுப்பு பகுதியில் 2 இன்ச்சு கம்மி பண்ணியும் ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணியும் எடுத்த இந்த பகுதியை நீட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கிடலாம். எடுத்த பிறகு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். பாயிண்ட் மார்க் பண்ணக்கூடிய பகுதியை லைட்டாக குறித்து வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ஆஃப் ரவுண்ட் மாடலில் இந்த பட்டி கிளாத்து சைடில் நம்ம மார்க் பண்ணிவிட்டு நீட்டாக கட் பண்ணி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், ஃபஸ்ட்டில் எப்போவுமே நம்ம பட்டி சைடு தான் கட் பண்ணி எடுக்கணும். அதுவும் முன் துண்டு துணி மட்டும்தான் கட் பண்ணி எடுக்கணும். பின் துண்டை மறந்தும் நம்ம கட் பண்ணி எடுத்துடக்கூடாது. அடுத்தது ஆம்கோல் பகுதி முன் துண்டு பின் துண்டு சேர்த்தே நம்ம கட் பண்ணுறதுனால பின் துண்டு ஆம்கோல் அளவுக்கு நம்ம 2 துண்டையுமே சேர்த்து கட் பண்ணிடலாம். அடுத்தது முன் கழுத்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது முன் துண்டை மட்டும் எடுத்து ஒரு 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது முன் கப் ஷேப்பில் உள்ள அந்த ஓப்பன் சைடு துணியையும் லைட்டாக கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக பின் கழுத்து இறக்கமும் கழுத்தோட சுற்றளவும் வச்சு ரவுண்டு நெக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக பாருங்கள், இந்த முன் கப் ஷேப்புக்கு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணணும். இது 45 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவு உள்ள துணிக்கு பாருங்கள், ஓப்பன் சைட்லேருந்து இந்த கப் ஷேப் துணியில் ஓப்பன் சைட்லேருந்து 4.25 இன்ச்சு போல்டிங் பண்ணி எடுத்திருக்கோம். போல்டிங் பண்ணும்போது எல்லா இடமும் கரெக்டாக 4.25 இன்ச்சு இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிடணும். எடுத்து அந்த 4.25 ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணி 3 இன்ச்சு உயரத்துக்கும் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக பாருங்கள், ஓப்பன் சைடில் ஒரு டாட் மார்க் பண்ணணும். அடுத்தது இந்த மெயின் டாட் நம்ம மார்க் பண்ண இடத்துலேருந்தே ஆம்கோல் பகுதிக்கும் ஒரு மார்க் பண்ணி நீட்டாக இந்த கப் ஷேப்போட பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிட வேண்டியதான். பாருங்கள், இப்போ இந்த 3 டாட்டுமே சூப்பராக நம்ம பார்க்குறதுக்கே நீட்டாக அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக வரும் நமக்கு அளவெல்லாம்.
பாருங்கள். இப்போ முன் கப் ஷேப்பு நம்ம பாயிண்ட் மார்க்கு நீட்டாக 45 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு மெயின் டாட்டோட அளவு கரெக்டாக நம்ம இப்போ மார்க் பண்ணி எடுத்துருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த உடம்பு துணியில் கட் பண்ணி எடுத்து அந்த பட்டி பீஸை எடுத்து நம்ம மெயின் டாட்டு எவ்வளோ நம்ம மார்க் பண்ணமோ அந்த அளவுக்கு மீதி துணியை கட் பண்ணி எடுத்துடணும். அடுத்தது ஆம்கோல் பகுதியில் கட் பண்ணி எடுத்த துணியை நீட்டாக ஒரு 3.5 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஓப்பன் பீஸ் தைக்கிறதுக்காக. ஓப்பன் பீஸ் அடிஷ்னல் பீஸில் தான் நம்ம தைப்போம். அதுக்குள்ளே அடிஷ்னல் பீஸ் தான் இந்த பீஸு. அடுத்ததாக கை வந்து நம்ம கட் பண்ணணும். இந்த ப்ளவுஸோட கை நீளம் 7.5 இன்ச்சு, கை சுற்றளவு 8 இன்ச்சு. இந்த கைக்கு பாருங்கள், போல்டிங் பகுதி நமக்கு கையோட மேல் பகுதியை நம்ம வச்சுக்கிடணும். வெட்டு பகுதி ஆம்கோல் பகுதியாக நம்ம வச்சு நீட்டாக கை சுற்றளவை ஆம்கோல் பகுதி வெட்டு பகுதியில் மார்க் பண்ணிவிடுவோம். கை மொத்த சுற்றளவு 16, அப்போ முன்பக்கம் 8 பின்பக்கம் 8, அந்த 8 இன்ச்சை நம்ம நீட்டாக மார்க் பண்ணிடலாம். அடுத்தது 8 இன்ச்சு மார்க் பண்ண பிறகு 8ல் பாதி ஆம்கோல் அளவு நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த போல்டிங் பகுதிக்கும் ஆப்போசிட்டில் இருக்க ஆம்கோல் பகுதியில் 8ல் பாதி, கை மொத்த சுற்றளவு 16, 16ல் பாதி 8, அந்த 8ல் பாதி நம்ம கம்மி பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஷோல்டர் பகுதிக்கு ஆம்கோல் அளவு எடுத்த 4ல் பாதி அளவு வச்சு இந்த 2 இன்ச்சுக்கும் இந்த 4 இன்ச்சுக்கும் இடைப்பட்ட பகுதியை வளைச்சி முன் கைக்குழி பின் கைக்குழி மார்க் பண்ணிக்கிடணும். அடுத்ததாக கைக்கு நம்ம கீழ்ப்பகுதியில் தைக்கிறதுக்கு தேவையான இடத்த நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்ததாக கட் பண்ணிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஷோல்டர் பகுதியிலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். முன் கைக்குழி நம்ம கொஞ்சம் 1/2 இன்ச்சு குளித்து கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்து கை கீழ் சுற்றளவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.